சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தமிழகம் உள்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 4 இதற்கான பணிகள் தொடங்கியது. டிசம்பர் 4 எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை கொடுத்து திரும்ப பெறும் பணிகள் நடந்து வருகின்றன. இதற்காக 38 மாவட்டங்களிலும் 68,467 பிஎல்ஓக்கள் களத்தில் வேலை செய்கின்றனர். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ஓட்டுச்சாவடி முகவர்களும் பிஎல்ஓக்களுக்கு உதவியாக இருந்து வாக்காளர்கள் சேர்ப்பு நீக்க பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். விண்ணப்பங்கள் பெற்றவர்கள் அவற்றை பூர்த்தி செய்து வரும் டிசம்பர் 4 பிஎல்ஓக்களிடம் கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது எஸ்ஐஆர் அட்டவணையை திருத்தி தேர்தல் ஆணையம் புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வரும் டிசம்பர் 11 வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்களுக்கு கூடுதலாக 7 நாட்கள் கிடைக்கும். அதன் பிறகு வரும் டிசம்பர் 12 முதல் 15 வரை வரைவு பட்டியல் தயாரிக்கும் பணி நடக்கும். வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 16 வெளியிடப்படும். அந்த பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 16 முதல் 2026 ஜனவரி 15 வரை பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். அதேபோல வேறு ஆட்சேபனைகள் குறித்தும் தெரிவிக்கலாம். அவை அனைத்தும் 2026 பிப்ரவரி 7 சரிபார்க்கப்பட்டு பிப்ரவரி 14 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது.